பெரிய நம்பர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? இனி கவலையே வேணாம். பார்க்கறதுக்கு தான் இந்த கணக்கு இவ்ளோ பெருசா இருக்கும். ஆனா வெறும் செகண்ட்ஸ்ல தீர்க்கிறதுக்கு ஒரு சூப்பர் சிம்பிள் ஷார்ட்கட் இருக்கு. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த கணக்க பாருங்க. 3 பெரிய எக்ஸ்பிரஷன்ஸ், அதுல பவர்ஸ் வேற. பார்க்கும்போதே தலை சுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு. நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை எப்படி உடைச்சு சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட முதல் ரூல் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். என்னன்னா இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் பொதுவா அதாவது காமனா இருக்கிற நம்பர்ஸை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும். மத்த எதையும் கண்டுக்கவே கூடாது. இப்ப இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்பர் 2 அது 3லயும் இருக்கு. அடுத்து 5 ஆமா அதுவும் 3லயும் இருக்கு. அப்புறம் 7 அதுவும் எல்லாத்துலயும் இருக்கு. அப்போ நம்ம பொதுவான நம்பர்ஸ் 2, 5, 7 இதுதான் நம்ம முதல் ஸ்டெப். சிம்பிள். அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். ஹே, அங்க 3ன்னு ஒரு நம்பர் இருக்கே, அதை விட்டுட்டீங்களே அப்படின்னு. ஆமா, முதல் 2ல 3 இருக்கு. ஆனா 3வதுல பாருங்க, அது இல்ல. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. ஒரு நம்பர் இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் ஒண்ணுல இல்லனாலும் சரி, அதை நாம மொத்தமா மறந்துடணும். அதை கணக்கிலே எடுத்துக்க கூடாது. சோ நம்பர் 3க்கு இங்க வேலையே இல்ல. அதை அப்படியே இக்னோர் பண்ணிடலாம். பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா ஒரு நம்பரை குறைச்சிட்டோம். சரி, ஸ்டெப் முடிஞ்சது. பொதுவான நம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2வது ரோல். இந்த நம்பர்ஸ்க்கு மேல இருக்கிற பவர், அதாவது அடுக்குகள்ல எதை செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்பர் 2க்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு? 3, 2 அப்புறம் 3. இதுல எது சின்னது? நம்பர் 2 தான். சோ நாம 2 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். அடுத்து 5க்கு அங்க பவர்ஸ் வந்து 1, 2, 3. இதுல ரொம்ப சின்னது 1 தான். அப்போ 5 பவர் 1. கடைசியா 7. அதோட பவர்ஸ் 4, 3, 2. இதுல சின்னது 2. அப்போ 7 ஸ்கொயர். அவ்வளவுதான். நாம செலக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் இது 3 தான். சூப்பர். இப்போ நம்ம கிட்ட ஆன்சரை கண்டுபிடிக்க தேவையான எல்லாமே இருக்கு. பொதுவான நம்பர்ஸ் இருக்கு, அதோட சின்ன பவர்ஸும் இருக்கு. வாங்க இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து ஃபைனல் ஆன்சரை கொண்டு வரலாம். ஸோ நம்ம HCF என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். நம்ம செலக்ட் பண்ண இந்த 3 நம்பர்ஸையும் பெருக்கணும். அதாவது 2 ஸ்கொயர், அப்புறம் 5 பவர் 1, அப்புறம் 7 ஸ்கொயர். இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ண வர்றது தான் நம்மளோட HCF. வாங்க கால்குலேட் பண்ணலாம். 2 ஸ்கொயர்னா என்ன? 4. 5 பவர் 1னா 5. 7 ஸ்கொயர்னா 49. சோ நாம பெருக்க வேண்டியது 4 × 5 × 49. 4 5ஆல பெருக்குனா 20, 20 49ஆல பெருக்குனா 980. அவ்வளவுதாங்க, விடை வந்துருச்சு. பாத்தீங்களா எவ்வளோ பெரிய கணக்கு, ஆனா ஆன்சர் எவ்வளோ சுலபமா வந்துருச்சுன்னு. இதுதான் அந்த ஷார்ட்கட்டோட பவர். இப்போ இந்த டெக்னிக் உங்களுக்கும் தெரியும். இனிமே இந்த மாதிரி கணக்க பார்த்தா பயப்பட மாட்டீங்க இல்லையா? சரி, வாங்க நாம கத்துக்கிட்டத ஒரு தடவை சட்டுன்னு ரீகேப் பண்ணிடலாம். 2 ஸ்டெப் தான், மறக்கவே மறக்காதீங்க. ஸ்டெப் 1, எல்லாத்துலயும் இருக்கிற பொதுவான எண்களை மட்டும் எடுங்க. ஸ்டெப் 2, அந்த நம்பர்ஸ்க்கு இருக்கிறதுலே மிகச்சிறிய அடுக்குகளை, அதாவது ஸ்மாலஸ்ட் பவர்ஸை எடுத்து எல்லாத்தையும் ஒண்ணா பெருக்குங்க. அவ்வளோதான், HCF உங்க கையில. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா HCF ஷார்ட்கட்னா என்ன? அது பொதுவான பிரைம் நம்பர்ஸையும் அதுல இருக்கிற சின்ன பவரையும் மட்டும் வச்சு ரொம்ப வேகமா HCF கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பரான வழி. அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன். இது ரொம்ப கஷ்டனா சாமி அப்படின்னு நாம நினைக்கிற இன்னும் எத்தனை கணக்குக்கு இது மாதிரி ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் ஒழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மேத்ஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க.